அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியை சாட்சியாக வைத்ததுக்காக தேவன் ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் உங்களை காண தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அன்னைக்கு நாள் கழித்து கர்த்தர் உங்களை சந்திக்கும் ஆண்டு வார்த்தை பேசவும் தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகாதுக்கும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலே ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசை செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே ஜனத்தரின் மத்தியிலா. தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிரப்புரனே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிரப்புரனே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதல் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்த்திரதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்த்திரதே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலை தஞ்சன தாகம் தீர்க்கும் ஜீவதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த சிவ நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாடல் பார்க்கும்போது மனுஷரின் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அங்கே ஆண்டோட பிள்ளைங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, ஒரு ஆண்டோட பயபக்தி அறிந்து ஆண்டோட காரியத்தை செய்கிறாங்களோ அவர் மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன், மேலான தேவன் கூட வாசம் எப்படி வாசம் செய்கிறாருன்னா நம்ம கண்ணீர்களை அவர் துடைக்கிறார். எப்போ ஆண்டவர் மத்தியில் இருக்கிறாரோ, எப்போ ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரோ அவர் செய்கிற முதல் காரியம் நம்ம கண்ணீர்களை அவர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் ஜெபிக்கிறார்களோ அவர் நடுவே நான் வாசம் செய்கின்றார். ஸோ இங்கே தேவாலயத்தில் ஆண்டவர் நம்ம செல்லும்போது நம்ம நடுவில் அவர் செய்கிற காரியம்னா நம்ம கண்ணீர்களை யாவையும் துடைக்கிறார். 2வது இருப்பாங்க. 2வது துதியோர் செல்லும்போது நம்ம பாதங்கள் அவர் பாதங்கள் வாசல் நிற்குதான். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம கண்ணீரை துடைக்கிறாரு. அவருடைய பாதங்கள் வாசலில் வந்து நிற்கிறதான். ஹல்லேலூயா. அவர் பாதங்கள் குடும்பத்தில் பட்டவுடனே கிடைக்கிற ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதம், இதுதான் ஆண்டவர் குடும்பத்தில் வந்து இருந்தான்னா. 2வது 3வது பாருங்க. 3வது தேவ ஆலயத்தில் ஒளி விளக்கா இருக்கிறார். நம்ம தேவாலயத்துக்கு போய் வீண் போகிறது. ஆலயத்தில் போகும்போது நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்தும் போது தேவன் சில பெரிய நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறார். தாகத்தோடு வராங்க. வியாதி, போராட்டம், பிரச்சனை, கடன் தொல்லை, இதெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். தாகத்தை தீர்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிற மேலே ஆண்டவர் தாகத்தை தீர்க்க வளர்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடானது ஆண்டவர் சொன்னது மனுஷன் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவர். நம்ம எங்கே நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆலோசனை உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் மத்தியில் வர்றார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது சில 3 விதம் காரியம். 1 கண்ணீருக்கு துடைக்கிறார். 2வது பாதத்தை வெளிச்சம் காட்டுறார். 3வது குடும்பத்தில் சமானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம கடைப்பிடிக்கும் போது புதிய மாதத்துக்கு கடந்து செல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிதான காரியம் செய்வார்.
அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலியமா, இந்த பாடல் மூலியமா உள்ளத்தில் ஒவ்வொரு விசுவாச கிரியை செய்கிறபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த தேவன் நீ நடத்த, நீ வளராக்கிற இந்த பாடல் மூலியமா, இதை கேட்ட வார்த்தையின் மூலியமா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புதுப்பிக்கும்படியாய், சுகத்தையும் பலத்தை அழைத்து கொடுக்கும்படியாய், இதுவரை சுகத்தை பலத்தை அழைத்து கொடுத்த இன்னும் அதிகமாக இதை விட மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரை அறிகிற அறிவு, தேவனுக்கு பயப்படும் பயம் வருகையின் காலத்துக்கு நிச்சயமாக இருக்குது. ஆண்டவரே, அதுக்குள்ளாக தன்னை பலப்படுத்திக் கொள்ள, தான் சகாயம் செய்து கொள்ள தேவன் அவர் கிருபை செய்கிறார்கள். நேரம் சொன்னது போல ஒத்தாசை வரும் பரவ நேராக கண்களை இரண்டு சொன்ன தேவன் இந்த ஒத்தாசை நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சொன்னது போல 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவசியமாக நடத்த போகிற கிருபைக்காக சொல்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.